சண்டே மார்னிங் சாட்டர்டே நைட்டே நாங்கள் க்ராசரிஸ் இல்லைன்னு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை எடுத்து வைக்கிறதுக்கு சண்டே மார்னிங் தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். கிட்ஸும் கூட வந்ததுனால சாக்லேட்ஸு பிஸ்கட்ஸுன்னு நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தானுங்க. ஜூஸஸ் எல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டேன். சாக்லேட்டு பிஸ்கட்ஸு இந்த பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா எப்போ வந்தாலும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி எதாவது சாப்பிட்றக்கு இருக்கான்னு பார்க்குறது அவங்களோட வழக்கமாக போச்சு. அதனால் ஒரு சைடு ஃப்ரிட்ஜ் செக்ஷனில் நான் இந்த சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிடுவேன். சாக்லேட் மெல்ட் ஆகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிறதுனால இப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரீசர் சைடில் சில திங்ஸ் வச்சுருந்தேன். டார்க் அமௌண்ட் சாக்லேட் எனக்கு கிடச்சிது. எங்கெல்லாமோ தேடி எனக்கு கிடைக்கவே இல்லை. ப்ரௌனி செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தானுங்க. ப்ரௌனிக்கு டார்க் அமௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? அது அங்கே டென்னிஸில் கிடச்சி நான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். பட்டர் சீஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. பாதாம் முந்திரியும் ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். பசங்க ஓப்பன் பண்ணியில் அதையும் 4 நாள் எடுத்து சாப்பிட்டுக்க சொல்லிடுவேன். பாதாம் அப்படியே வாஷ் பண்ணி டைரெக்டாக சாப்பிட்டுக்க சொல்லிடுவேன். ஊற வச்சு சாப்பிட்டாலோ இல்லை அப்படியே சாப்பிட்டாலோ பெனிஃபிட்ஸ் என்னமோ சேம்னு தான் சொல்கிறாங்க. அதனால உங்கள் குழந்தைங்க கடித்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா பாதாமை டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுத்துருங்க. ஊற வைக்கணும்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக மறந்து போயிடுது. அதை கொடுக்கறக்கும் நம்ம மறந்துடுறோம். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கிச்சனில் டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் எனக்கு என்னமோ இல்லாத மாதிரியே இருந்துச்சு. டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்து மாட்டியாச்சு. ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று துடைக்கிறதுக்கு எடுத்து நான் வைப் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால எனக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் நல்லாவே இல்லை. டிஷ்வாஷ் சோப்பும் யூஸ் பண்ணுவேன், டிஷ்வாஷ் லிக்விடும் யூஸ் பண்ணுவேன். ரெண்டையும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். கூட பிரெயின் ஃப்ரை கேட்டாங்க, வாங்கிட்டு வந்திருந்தோம். விஷுஸ் நான் தான் பிரெயின் ஃப்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். சரின்னு விட்டுட்டேன். பிரெயின் ஃப்ரை தோசைக்கல்லில் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பிரெயின் போட்டுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா திருப்பி போடுங்க. விஷுக்கு உடச்சிட்டான். நீங்கள் அப்படி உடச்சிடாதீங்க. நல்லா உடையாமல் திருப்பி போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் இதான் மட்டுமே போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள்.